ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா vs பாகிஸ்தானோட ஏஷியா கப் மேட்ச் வந்து சூப்பர் 4 வந்து விளாண்டுருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து டாஸ் வின் பண்ணாங்க. டிசைடட் டு பவுல் அப்படிங்கிறத டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் களத்தில் இறங்கினாங்க பாகிஸ்தான் பேட்ஸ்மேன். ஸோ சூப்பராகவே விளாண்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே பயங்கரமான ஒரு விக்கெட்டை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே விளாண்டாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்கான் அவங்க வந்து 58 ரன்கள் எடுத்திருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆயுப் அவர் வந்து 21 ரன்கள் எடுத்திருக்காங்க. நவாஸ் அவர்கள் வந்து 21 ரன்கள் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா தரமான ஒரு சம்பவம் வந்து பவுலர்ஸ் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ ஹார்திக் பாண்டியா வந்து ஃபஸ்ட் விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்கர் பார்ட்னர்ஷிப் போச்சு பாகிஸ்தானுக்குள்ளே. ஸோ அந்த டைமை வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக சிவம் தூபே அவர்கள் வந்து சூப்பரான ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ அந்த டேர்னிங் பாயிண்ட் அங்கே ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க எனக்கு என்னமோ தோணுச்சு அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து பவர் பிளேயில் போடுவாருங்க. அப்போ வந்து குல்தீப் யாதவ் வந்து ஒரு கேட்சை மிஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேட்சஸ் வந்து மிஸ் பண்ணாங்க. அபிஷேக் சர்மாவும் வந்து ஒரு கேட்சை வந்து ஃபஸ்ட்லேயே ஆரம்பத்தில் பவர் பிளேயில் மிஸ் பண்ணுவார். கில் அவர்களும் வந்து கேட்சை வந்து மிஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியன் டீம் வந்து ஃபீல்டிங்கில் வந்து கொஞ்சம் சொதப்பின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கேட்ச் வந்து அந்தளவுக்கு எடுக்கல. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பவுலர்ஸ் வந்து டைட்டாக தான் ட்ரை பண்ணாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஒரு ரன் அவுட்டுமே இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு ரன் அவுட் ஸ்கை வந்து பண்ணியிருப்பார். சூப்பரான ஒரு ஸ்கோரை வந்து பாகிஸ்தான் வந்து செட் பண்ணாங்க. டார்கெட்டாக 171 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. 172 எடுத்தால் வின் பண்ணணுங்கிற நிலமையில வந்து இந்தியா வந்து பேட்டிங் வந்து களத்தில் இறங்கினாங்க. ஸோ இந்த பவுலர்ஸ் எல்லாருமே வந்து வேறு லெவலில் தரமான ஒரு பவுலிங் போட்டிருந்தனால 171 ரன்ஸ்க்கு பாகிஸ்தான் சுருட்டினாங்க. ஸோ பேட்டிங் வந்து இந்தியா வந்து களத்தில் இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸான சும்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் களத்தில் இறங்கினாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலே வந்து 6 அடித்தார் அபிஷேக் சர்மா. ஸோ ஷைன் அஃப்ரிடி பாலில் வந்து செம்ம 6 அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே களத்தில் வந்து சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 100 ரன் பார்ட்னர்ஷிப் சும்மன் கில்லும் அபிஷேக் சர்மாவும் பிடிச்சாங்க. ஸோ 2 பேருமே வந்து விக்கெட் இழக்காமல் 100 ரன்ஸ் வந்து சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணாங்க. சும்மன் கில் வந்து அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டார். 48 ரன்கள் இருக்கும்போது வந்து அது களத்துலேருந்து வெளியே போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா தன்னோட ஆட்டத்தை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் களத்தில் இருந்த சூரியகுமார் யாதவ் வந்து எந்த ரன்னுமே எடுக்கல. அதுக்கப்புறம் சிவம் துபே அவர்களுமே வந்து சரியாக அடிக்கல. திலக் வர்மா சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து கொடுத்தாருங்க. ஸோ திலக் வர்மா அவரோட ஸ்டாண்டில் வந்து வேற லெவலில் சம்பவம் பண்ணார். சூப்பரான ஸ்கோரும் அடித்தார். 19 பால்ஸ் 30 ரன்ஸ் அடித்தார். கடைசி வரைக்குமே நின்னார். ஒரு தரமான 6ம் 4ம் கடைசி அடிப்பார். அது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு. சரியான ஒரு வின்னிங் ஷாட்டாகவே அது அமைஞ்சுது. அந்த அளவுக்கு வந்து தரமான பேட்டிங் வந்து திலக் வர்மா வந்து ப்ரூவ் பண்ணார். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் விளாண்டாரு. அதான் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாக தான் வந்து விளாண்டுருந்தாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபிஷேக் சர்மாவுக்கும் ஹாரிஸ் ராஃபுக்கும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி லைட்டாக வந்துச்சுங்க. ஏன்னா கண்டினியூஸாக பொலம் பொழந்துட்டு இருந்தார் அபிஷேக் சர்மா. அந்த அளவுக்கு வந்து ஒரு காட்டிட்டாரு. அவர் அடித்த ரன்கள் பார்த்தீங்க அப்படின்னா 74 ரன்கள் அடிச்சிருக்காரு 39 பாலில். ஸோ அதில் வந்து கான்ட்ரவர்சி வந்து லைட்டாக வந்துச்சு. ஸோ வந்து அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து பேசும் பொருளாக மாறிச்சு சோஷியல் மீடியாவில். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அப்படிங்கிறது அபிஷேக் சர்மா தான் வாங்கியிருக்காரு. ஏன்னா தரமான பேட்டிங்கை வேற லெவலில் சம்பவம் பண்ணார் அபிஷேக் சர்மா. ஸோ சூப்பர் 4ல் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. பங்களாதேஷும் ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க ஸ்ரீலங்காவுக்கு அகேன்ஸ்டாக விளாண்டதில். ஸோ இவங்க 2 பேருமே தலா ஒரு மேட்ச்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் யார் வந்து டாப் ஆஃப் த டேபிள் வந்து வர்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம்ஸ் வந்து கொஞ்சம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஃபீல்டிங் வந்து சொதப்பினதாக வந்து ஃபீல் பண்ணுறேன். அதை வந்து அவங்க வந்து கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மேட்ச்சில். ஏன்னா ஃபீல்டிங் தான் வின் பண்ணும் அப்படிங்கிறது நல்லாவே சொல்லுவாங்க நிறைய கிரிக்கெட் அனாலிசிஸ்லாம். ஸோ அதனால் வந்து அதை கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஷியா கப்பை வின் பண்ணணும் முனைப்போட பக்காவாக விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டை பத்தி இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.